Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டில் 2024ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை இந்த வருடத்தின் முதல் நாளில் நம்மை அழைத்திருக்கின்றார். அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எவ்வளவோ பேர்கள் ஆண்டவரிடத்தில் அடைக்கலத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இன்மட்டும் நம்மை இந்த பூ உலகில் நம்மை காத்து இந்த நாளில் இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நம்மை அனைவரையும் நம்மை காத்து வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அப்படியாக அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தின் வழியாகவும் நம்முடைய தியானத்தின் வழியாகவும் நம்முடைய ஆராதனையின் வழியாகவும் நம்முடைய பாடல்களின் வழியாகவும் நம்முடைய வார்த்தையின் வழியாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும். அவர் இல்லை என்றால் நாம் இந்த பூவெளிகள் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை நம் தாயின் கருவேற்றில் நம்மை தேர்ந்தெடுத்தார். அப்படியாக நாம் அனைவரும் கர்த்தருக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்தில் போகும் வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பாதையில் செல்வோமானால் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். நம்மளுடைய பிரச்சனைகளும் ஒவ்வொன்றும் கர்த்தர் தீர்த்து வைப்பார். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக அவர் கொடுப்பார். அப்படியாக இன்றையிலிருந்து நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஃபாதர் சொன்னாங்க, ஒரு முறை பாடுவது 100 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று எனக்கு சிறிய வயதில் சொல்லிக் கொடுத்தார் கான்வென்ட்டில். அப்படியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் எதை எடுத்து நம் நாவினால் உச்சரிக்கின்றோமோ, பாடல்கள் வழியாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைகளின் வழியாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடும் பொழுது நமக்கு நிச்சயம் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடியவர். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பி அவருடைய பாதையில் செல்லுங்கள். மனிதர்களை நீங்கள் நம்புவதை விட ஆண்டவரை நீங்கள் முழு மனதோடு நம்பினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இரட்டிப்பான பலன்களை காட்டுவார். இந்த ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவருடைய பிள்ளைகளும், குடும்பங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், பெரியோர்களும் சிறியோர்களும், நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டின் புதிய நாளில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சமர்ப்பியுங்கள். இனி நான் பாவங்கள் செய்யாமல் நான் உங்களுடைய மகனாக வாழ்வேன். நான் ஒருபோதும் பாவ படுகொலில் விழாமல், சாத்தானுக்கு அடிமையாகாமல், சாத்தானுடைய கிரியைகள் என்னிடத்தில் நெருங்காமல், சாத்தானுடைய ஆவிகள் என்னிடத்தில் நெருங்காமல், நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாமல் நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையால் என்னை தாங்கி வழிநடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரத்த கோட்டையில் என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் என்னை கண்ணின் மணி போல என்னை காத்து வழிநடத்துங்கப்பா என்று நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் உள் மனதிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும் நாம் அனைவரும் கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிட வேண்டும். நீங்கள் கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்து அதற்கு தகுந்த பலனை தருவார். உங்களுடைய வார்த்தைக்கு அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய கூடாரத்தில், ஆலயத்தில், திருப்பலியில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் வாரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு நாளை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஓய்வு நாளை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உற்சாகத்தோடு எழுப்பி அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது அந்த ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் என்று இந்த புது வருடத்தில் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த புதிய ஆண்டை துவக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கு முதலாக அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பொழிய செய்வார். அப்படியாக நீங்கள் அனைவரும் மனசாட்சியுடன், எந்த விதத்திலும் சாத்தானுடைய நினைவுகளில் இல்லாமல் நீங்கள் முழு மனதோடு இந்த யூடியூப் சேனலில், ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரியுடைய சேனலை நீங்கள் பார்த்து பலன் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். அப்படியாக நீங்கள் அனைவரும்
அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறவும், அவருடைய ஞாயிற்றுக்கிழமையில் அந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு கொள்ளவும், உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கஷ்டங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களும் நீர் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அனைவரும் நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்களை காப்பார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த ஆராதனை வேளையில் முழு மனதோடு அவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசுவை பாடி
நாம் அனைவரும் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும், இன்றைய நாளில் கூட இல்ல, இந்த வரும் ஆண்டு முழுவதும், ஏன் நாம் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர மட்டும் நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும், மனிதர்களுக்கு நாம் பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தகுந்த பலனை கர்த்தர் தருவார். அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பயணத்தில் செல்லும் போது உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளில் ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களுடைய தேவைகளும் ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடியவர். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் படித்து பயன்பெறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. நான் இதை உங்களுக்கு அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பாருங்கள், எந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன் பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் அறிந்ததே. இதை உங்களுக்கு நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய பாதையில் செல்வோமானால் நாம் எவ்வளவு நாட்களாக தவறான வழிகள் நடந்து கொண்டிருந்தாலும், தவறான வார்த்தையில் நாம் பங்கு கொண்டிருந்தாலும், பேசிக் கொண்டிருந்தாலும், மற்றவர்களோடு தவறான எண்ணங்களில் நாம் பகிர்ந்து கொண்டிருந்தாலும், நாம் அனைவரும் இன்றைய நாளில் ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பாவங்களையும், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரிடத்தில் நாம் முறையிடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து வழிநடத்தக்கூடியவர். நீங்கள் அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறுங்கள். ஏன் நீங்கள் படிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. சில பேர்கள் தினமும் படிக்க வேண்டுமா, தினமும் படிக்க, நாங்கள் வேலைக்கு செல்கிறோம். நீங்கள் வேலைக்கு எத்தனை மணிக்கு செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் வேலைக்கு போவதற்கு முன்பு 2-3 நிமிடம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி குறிப்பிட்டுக் கொண்டு மறுபடியும் உங்கள் அன்றாட பயணத்தில் செல்லுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அவர் நித்தமும் உங்களை வழிநடத்தக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளிலும் சரி, நம்மளுடைய நோய் நொடிகளிலும் சரி, கர்த்தர் உங்களை காத்து வழிநடத்தக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோமோ, நம்மளுடைய இந்த உடம்பில் உள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த இடத்திலெல்லாம், எந்த பார்ட்டிலெல்லாம் நமக்கு வலிகள் இருக்கின்றதோ, நோய்கள் இருக்கின்றதோ, அந்த இடத்திலெல்லாம் தொட்டு, என் தகப்பனே, இதோ என்னை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தொட்டு என்னை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆணிப்பட்ட கரம் என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும். அப்படியாக உன் தள்ளுமகளால் என்னை தொட்டு நீர் சுகமளிங்கப்பா. முதலாளிப்பட்ட கரம் என் உடம்பில் ஒவ்வொரு உறுப்பிலும் இறங்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக என் நோய்களை ஒவ்வொன்றும் நீர் தொட்டு நீர் சுகமளிக்கவும், என் நோய்களை தொட்டு நீர் குணப்படுத்த வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன், கட்டளையிடுகிறேன் தகப்பனே. அப்படியாக நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதை மீண்டும் கிடைக்க நீர் அந்த கிருபையை எனக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன், கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. எங்களுக்குள்ள மன போராட்டங்கள், பொறாமைகள், பொச்சரிப்புகள், அகங்காரங்கள், கொழுப்புகள், தெனாவட்டங்கள், திமிருகள், ஆத்திரங்கள் அத்தனையும் எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது அத்தனையும் சாத்தானுடைய கிரியையினால் எங்களிடத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற தகப்பனே. அப்படியாக இதோ இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த நிமிடத்தில் அவற்றிலிருந்து விடுபட்டு நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதையில் செல்ல நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை தாருங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் எந்த விதத்தில் போராட்டங்கள் ஏற்படாமலும், தவறான பேச்சுகள் எங்களிடத்தில் வராமலும், எங்கள் நாவினால் உச்சரிக்காமலும், எங்கள் நினைவுகளில் எந்த நேரத்திலும் சாத்தானோடு அந்த நினைவுகள் எங்களுக்கு வராமலும் உம்முடைய நினைவாக நாங்கள் வாழ, உம்முடைய வார்த்தையால் நாங்கள் உள்ளத்திலிருந்து உச்சரிக்கும் பொழுது அந்த சாத்தானை எங்களிடத்தில் அகற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறேன், கட்டளையிடுகிறேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் என்ன அசுத்த கிரியைகள், அசுத்த பேச்சுகள், அசுத்த நினைவுகள், அசுத்த பார்வைகள் அத்தனையும் அகற்றி போடுவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நீங்கள் அனைவரும் கூப்பிட்டு பாருங்கள்.
அதிகாலையில் என்னை தேடுவோர் கண்டறிவார்கள், அதிகாலையில் என்னை தேடுவோர் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. அப்படியாக நாங்கள் இதோ இன்றைய நாளிலிருந்து, இந்த புது வருடத்தின் நாளிலிருந்து அதிகாலையில் உம்மை துதிக்க எங்களுக்கு நீர் அந்த பலத்தையும் உடல் சுகத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறேன், கட்டளையிடுகிறேன் என்று நீங்கள் இந்த வார்த்தையை உச்சரியுங்கள். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உச்சரித்து பாருங்கள், உங்களுக்கு அனைத்தும் நடக்கும். நான் என் கணவர் இழந்து 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் நான் தனியாகத்தான் இருக்கின்றேன். இந்த மனிதர்கள் சுத்த வட்டாரத்தில் நான் தனியாக இருக்கின்றேன். ஆனால் என்னோடு இருப்பவர் என் தேவன் ஒருவர் மாத்திரம். இந்த வீட்டுக்குள், இது வீடு அல்ல, இது ஆலயம். இந்த ஆலயத்தில் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர் என் தேவாதி தேவன், அவர் ஒருவர் மாத்திரம். என் தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்க கூடியவர், என் பிரச்சனைகளை ஒவ்வொன்றும் தீர்த்து வைப்பவர், என் கவலையிலும் கண்ணீரிலும் காண்பவர், என் ஒவ்வொரு சத்து கண்ணீரிலும் துருத்தியில் காண்பவர். அப்படியாக என் உடல் சுகத்தையும் பலத்தையும் இம்மட்டும் காத்து வழிநடத்தக்கூடியவர் ஏன் உங்களுக்கு தரமாட்டார்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அனைவரும் சிந்தித்து பாருங்கள். எனக்கு தருகின்றவர் ஏன் உங்களுக்கு தருவதில்லை? நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு பாருங்கள், தகுந்த பலனை தருவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், நிலம் வேணும், அது வேணும், இது வேணும் என்று நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்கள் கேட்காததுக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுப்பார். உங்கள் தேவைகள் என்னென்னவோ அத்தனையும் சந்திப்பார். என் தேவைகள் என்னென்னவோ அத்தனையும் 3 வருடமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி மனிதனை நாம் ஏன், எப்படி நாம் வெறுப்பது, மறப்பது, சிந்தித்து பாருங்கள். அப்படியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கின்றேன். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படியாக ஏசாயா வசனத்தில் சொல்லுகிறார், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதற்கு நான் அர்த்தத்தை கொடுக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப ஒரு வலுவான மாற்றம், உறுதியான அஸ்திபாரம் நம் அனைவருக்கும் தேவை. எப்படி தேவைப்படுகின்றது? எப்படி நம்மளுக்கு கொடுக்கப்படுகின்றது? ஆண்டவருடைய பாதையில் செல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையில் நம் நாக்கினால் உச்சரிக்கும் பொழுது, நாம் தனியாக ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், 1 மணி நேரம், அரை மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டாம். 5 நிமிடம் போதும். 5 நிமிடம் போதும். உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். மனதில் எந்த விதத்திலும் சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அவரை மாத்திரம் நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவர் நம் குரலுக்கு செவி கொடுத்து காத்துக் கொண்டிருப்பவர். அப்படியாக நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும். தேவனாகிய கர்த்தரின் மட்டுமே நமக்கு தேவையான பாதுகாப்பையும், நமக்கு தேவையான பலத்தையும், நமக்கு தேவையான அனைத்து காரியங்களும் நம்மால் காண முடியும். எப்படி காண முடியும்? கர்த்தரிடத்தில் மாத்திரம் காண முடியும். நாம் அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவர் மீது நம் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது, எதிர்கொண்டு வரும் எந்த விதமான பிரச்சனைகளால் இருந்தாலும், எந்த விதமான புயல்களுக்குள்ளும் நாம் பயப்பட தேவையில்லை. இப்படியாக கர்த்தர் நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஏசாயா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் இப்படி வார்த்தைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. தேவன் உங்களை சுமந்து செல்வார் ஒவ்வொரு நாளும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாவங்களை கழுவுபவர். அவருடைய ரத்தத்தினால் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துபவர். உங்கள் வாழ்வில் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் அசைக்கப்படாதிருக்கும்படி அவர் உங்களுடைய உறுதியான நம்பிக்கையினால், உறுதியான அஸ்திபாரமாக இருக்கின்ற கரத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசத்துடன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தை அவருடைய பாதையில் நாம் செல்வோமானால் நமக்கு தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கிடைக்கும். அப்படியாக நீங்கள் அனைவரும் ஆண்டவரை உள் மனதிலிருந்து நீங்கள் கூப்பிடுங்கள். என் அன்புள்ள ஆண்டவரே, என் அன்புள்ள தகப்பனே, என் அன்புள்ள ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, தாவீது அரசனே, அப்பா, நாங்கள் அனைவரும் இந்த புதிய நாளில் நாங்கள் உங்களுடைய கூடாரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். அப்பா, நாங்கள் எதிர்கொள்ளும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே.
நாங்கள் உம்மோடு ஒவ்வொரு நாளும் சார்ந்து இருக்கவும், எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கின்ற நம்பிக்கையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலங்காமலும் பயப்படாமலும் அமர்ந்திருக்கவும், சமாதானத்துடனும் எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீர் சீர்படுத்தி நடக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் நாங்கள் உம்மிடத்தில் தீர்மானம் வைக்கின்றோம் என்று நாம் அனைவரும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போமாக. அப்படியாக நாம் அனைவரும் அந்த அருமை நாதனை, அந்த அருமை இயேசுவை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கண்கள் உம்மை நோக்கி
நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு மீண்டுமாக நாம் வீட்டிற்கு போய் ஒவ்வொரு நாளும் படியுங்கள். இப்பொழுது பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை வழங்குவார். இந்த புதிய ஆண்டிலே மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் வேதத்தின்படி சில வசனங்களை பார்க்க இருக்கிறோம். வேதம் நித்தியமானது, உண்மையானது, சத்தியமானது. வார்த்தை தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை அடியனை கொண்டு அவர் பேசத்தக்கதாக என்னை தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, உங்களுடைய கரத்தில் அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தர் 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 என்று உண்மை துதிக்கிற பரலோகத்தில் நீர் வாசம் செய்கிறீர். ஆனாலும் இந்த எளிய மக்களுக்காக நீர் வானத்திலிருந்து இறங்கினவராயிருக்கிறீர். எங்களுக்காக ஜீவனை தந்து நீர் ஆண்டவரே அந்த சிலுவையில் எங்களுக்கு சாட்சியாய் நின்று நீர் பாவியாகி எங்களை பரிசுத்தமாக்கினீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை உண்மை நினைவு கூறி இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக உங்களை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அது பலனடையவும் அவர்கள் இருள் நீங்கி வெளிச்சத்தை காணும்படியும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறேன். அடியனை தாங்கி நடத்தும் உன் வார்த்தையினால் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். புதிய ஆண்டு எப்பொழுதுமே ஆண்டு நாளுக்கு நாள் வரும் போகும் வரும் போகும். ஆனால் என்ன சொல்லுகிறது, எதை செய்கிறது என்பதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் பார்க்கும் வேளையிலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் ஏசாயா மூலம் தெரிவித்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் எதை நினைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறோம்? எது எங்களுக்கு புதியதாக காணப்படும்? எதனால் நாங்கள் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்தின்படி பழையவைகளை நினைக்கக்கூடாது. பழையது பழையதுதான், நேற்று நேற்றுதான், இன்று இன்றுதான், நாளை நாளைதான். நேற்று இன்றாக முடியாது, இன்று நாளையாக முடியாது, நாளை நேற்றாக முடியாது. ஆகையால் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிறது என்னவென்றால், எதையும் நீ சிந்திக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். கடந்த ஆண்டிலே நடந்த எனக்கு வேதனைகள், சோதனைகள், பலவீனங்கள் எதுவும் நம்மை தொடர்ந்து வராது. அதனால் நாம் எந்த ஒரு பயனையும் பெற முடியாது. ஆகையால் அது கடந்ததாகவே காண வேண்டும். அந்த சிந்தனைகள் மறந்து போனவைகளாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலே புதிய காரியத்தை செய்கிறேன். எது புதிய காரியம்? நம் வாழ்க்கைக்கா, அல்லது ஆவிக்குரிய ஜீவத்துக்கா, அல்லது உலக பிரகாரமாக நான் காண்பதற்கா? இந்த 3 பிரச்சனைகளை கொண்டு நாம் பார்க்கலாம். முதலாவது, தேவன் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நான் புதிய வானத்தை உருவாக்குவேன். இரண்டாவதாக, பூமியை புதியதாக மாற்றுவேன். கடைசியாக 1000 ஆண்டு அரசாளுகை வரும். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, தேவைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? நம் வாழ்க்கையிலே புதியனது எது, பழையன யாது? நம் நினைவுகள் நேற்றைய தினத்தது பழையது. நாம் கடந்து வந்த இந்த 365 நாட்கள் பழையது.
என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வேதனை, என்னுடைய பண கஷ்டம், என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம் அது பழையது. புதிதாக நாம் எதை காண வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 45:18-19 வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக்கி இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்றால், நானே கர்த்தர், ஒருவரும் இல்லை. தேவன் சொல்லுவது என்னவென்றால், நான் வானத்தை சிருஷ்டித்தேன், பூமியை சிருஷ்டித்தேன், அதை வெறுமையாக நான் வைக்கவில்லை, அதிலே உங்களை நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் செய்த தேவன் நான். நீங்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் அதை உருவாக்கினேன். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் நடத்தத்தக்கதாய், நீங்கள் என்னை மகிமைப்படுத்தத்தக்கதாய் உங்களை நான் இந்த பூமியிலே உருவாக்கினேன். அது மாத்திரமல்ல, நான் தேவன் என்று அறிந்து கொள்ளவும், உண்டாக்கின எனக்கு நீங்கள் துதிகரம் செலுத்தவும், என்னை அறியாதவர்களுக்கு என்னை அறிவிக்கவும், அதற்காக நான் உங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறேன். கடந்த ஆண்டை பார்க்கும்பொழுது 6 மாதங்கள் நன்றாக இருந்தது. 7வது மாதத்திலே பிரச்சனைகள் தேசங்களிலே காணப்பட்டது, உலகத்திலே காணப்பட்டது. அழிவுகளை பார்த்தோம். எத்தனையோ இடங்களிலே வெள்ளங்களும் மழைகளும் எரிமலை வெடிப்புகளும், காடுகளிலே நெருப்பு அனல் உண்டாகி காடுகளை அழித்ததும், இன்னும் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகளும், இன்னும் தேசங்களிலே யுத்தங்களும், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். சபைகள் உடைக்கப்பட்டது, ஊழியக்காரர்கள் நாசமாக்கப்பட்டார்கள், குடும்பங்கள் ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை, மனுஷன் கொலைபாதகனாக பார்த்த ஒரு சூழ்நிலை, தேசங்களிலே யுத்தங்களை காணுகின்ற சூழ்நிலை, ஒன்றும் செய்யாத தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி, இன்னொரு தேசம், இன்னும் அது முடியவில்லை. இவைகளெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டால் சாதிப்பது என்ன? இவைகளெல்லாம் நாம் சீர்படுத்த முடிய நாம் என்ன செய்ய முடியும்? நம்மிலே ஒன்றும் இல்லை. நம்மை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லை. அப்பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? எனக்கு பிரச்சனைகள் உண்டு. எத்தனையோ சபைகள் மூடப்பட்டு விட்டது. காரணம், இந்த கொள்ளை நோய் வந்த நாளிலிருந்து அவர்கள் ஜனங்கள் இல்லாமல், ஆலயத்திலே ஆராதனைகள் நடத்த முடியாமல், அந்த வாடகையோ அதை மேம்படுத்துவதோ முடியாமல் மூடி போனது. ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்களாக மாறி போனார்கள். அநேகர் மரித்தும் போனார்கள். ஆனாலும் ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறீர். இந்த நாளிலே எங்களுக்கு அது ஒரு புதிய ஆசீர்வாதம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களை காணச் செய்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை தந்தது ஒரு ஆசீர்வாதம். அது சரீர பிரகாரம். ஆவிக்குரிய பிரகாரத்திலே எங்களை பிறருக்காக ஜெபிக்க வைத்தீர், தேசங்களுக்காக ஜெபிக்க வைத்தீர், ஊழியர்களுக்காக ஜெபிக்க வைத்தீர். எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கி இன்னும் உம்மை தரிசிக்கிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு இந்த நாட்களிலே தந்தீர். எத்தனையோ மாற்றங்கள் உலகத்திலே நடந்தாலும், தேசத்திலே நடந்தாலும், பண பிரச்சனைகளும், வேலையில்லா திண்டாட்டமும், விலைவாசிகளும் எல்லாம் இருந்தும் எங்களை நீர் தாங்கி நடத்தினீர். பலருக்கு சோதனைகள் சரீரத்திலே,
எத்தனையோ ஆயிரங்களோ லட்சங்களோ செலவு செய்கிற சூழ்நிலை, மரித்து போகிற சூழ்நிலை. ஆனால் அடியனை கூட இந்த ஜீவன் தந்து வைத்திருக்கிறேன். இதுதான் நீர் செய்கிற புதிய காரியம். ஏன் என்னை வைத்தீர் என்று சொல்ல போனால், உம்முடைய வார்த்தையை நான் சொல்லவும், உம்முடைய வார்த்தை பிறருக்கு அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை காணவும், அவர்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையவும், அவர்கள் வாழ்க்கையிலே உம்மை பற்றி அறிவித்து அவர்கள் ஒளியாக உமக்கு காணப்படவும் நீர் வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவைகளெல்லாம் எங்களுக்கு புதிது. ரோமர் 8:19 படி பார்க்கும்போது, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. தேவ புத்திரர் என்று யாரை சொல்லுவது, யாரை வெளிப்படுத்துவது? ஆண்டவரே, உண்மையல்லவா நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களை உம்முடைய பிள்ளையாக நீர் அழைத்திருக்கிறீர். நீதிமானாக எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த நீதியிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதிலும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் செய்வதே எங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். ஆகையால் நாங்கள் எத்தனை பேருக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். அதனால் எத்தனை பேர் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறார்கள். இது நடக்கும் பொழுது உம்முடைய புத்திரர்களாக நாங்கள் வெளிப்படுவது இந்த சிருஷ்டிகளுக்கு காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது நீர் சொல்லியிருக்கிறீர், இதனை பற்றிய நன்மையான செய்திகளை, நற்செய்தியை எல்லோருக்கும் உலகம் எங்கும் சொல்லுங்கள். என் நாமத்தினால் அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆசீர்வாதத்தின் மூலமாய் ரட்சிப்பை அவர்களுக்கு ஞானஸ்தானம் மூலியமாய் நீங்கள் கொடுங்கள். நான் உங்களோட ஜீவனுள்ள நாள் வரை கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இது புதிய காரியம். இது உங்களுடைய கட்டளை. அதை நிறைவேற்றவே எங்களை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் கடந்து போன, இழந்து போன, சோர்ந்து போன, பலனற்று போன நாட்கள் போய்விட்டது. இன்று ஒரு புதிய வாழ்வைக்கான எங்களுக்கு பலனை தாரும். உம்மை குறித்து நாங்கள் பிறரிடம் சொல்லி, தேவன் நல்லவர், அவர் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை அவர் காண செய்கிற தேவன். அவர் மதங்களை உருவாக்க வரவில்லை, ஜாதிகளை உருவாக்க வரவில்லை. அவரை குறித்து சொல்வதைத்தான் அவர் இந்த பூமியிலே எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று நாங்கள் சாட்சியாக இருக்க நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எங்கள் சரீர பிரகாரமாக இருந்தாலும் ஜீவன் தந்து எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:11 பார்ப்போம். பொறுமையா இருக்கிறவளை பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. இந்த இடத்துல பார்க்கும்போது யோபை குறித்து பேசப்படுகிறது. குடும்பத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், சரீரத்திலே வியாதி வந்தது, மனைவியும் மரித்து போ என்று சொன்னாள். ஆனால் உண்மை அவன் மறக்கவில்லை. உண்மை குறித்து ஒரு அவதூறும் சொல்லவில்லை. நான் மரித்தது நலமாயிருக்கும் என்று சொன்னான். ஆனாலும் அவன் இழந்ததற்கு அவன் வருத்தப்படவில்லை. அவனுடைய நண்பர்கள் 4 பேரும் அவனுக்கு ஆறுதல் சொல்வதை விட்டு அவனை தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்று சொல்லக்கூடிய வகையில் அவனை வசைப்பாடினார்கள். ஆனாலும் அவன் ஒடுங்கி போகவில்லை. உம்மை குறித்து அவன் எந்தவித வார்த்தையிலும் அவன் உம்மை பற்றி கீழ்த்தரமாக சொல்லவில்லை. ஆனால் உம்மை மகிமைப்படுத்தவே அவன் தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தான். அப்படி என்றால் அவனிடத்தில் காணப்பட்ட குணம் தாழ்மையான குணம், தூசிக்காத மனம், புறம் சொல்லாத மனம், தன்னையே நொந்து கொண்ட மனம், தேவனுக்கு மரியாதையை
கீழ்ப்படிதலை காண செய்த அவனுடைய குணம், கடைசியில் அவனை பார்க்கும் பொழுது தேவனே அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்தார். இந்த ஆண்டிலும் கூட இங்க இருக்கிற யாவரையும், இந்த இடத்துல வருகிற யாவரையும், இந்த காணொளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இரண்டத்தனையாக அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்று, நாம் தேவனை குற்றப்படுத்தக்கூடாது, தேவனுக்கு மேன்மையாக நடக்கக்கூடாது. மேட்டிமைக்கு அவர் எதிர்க்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஒரு புதிய வாழ்வை காண முடியும். அதுதான் புதிது நமக்கு. மேலும் அவர் சொன்னது என்னவென்றால், யோவான் 14:3 சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். மனுஷன் மரித்தாலும் கர்த்தருக்குள்ளே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே அவர் இதை நமக்கு சொன்னார். உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த பூமியில எனக்கு சொந்தம் என்று ஒரு இடமில்லை. நான் வாழக்கூடிய பிரச்சனைகள் அநேகம். வாடகை கட்ட வேண்டும், சில வசதிகளுக்கு நான் பணம் செலவழிக்க வேண்டும், தேவன் கொடுத்த தண்ணீருக்காக வரி செலுத்த வேண்டும், அந்த தண்ணீரை கொண்டு வருகிற மின்சாரத்துக்கு பணம் செலுத்த வேண்டும், வாழ்க்கைக்கான ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு கட்டணம், வரி கட்டணம் செலுத்த வேண்டும். இது உலகமாக இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறது, உனக்கு ஒரு இடத்தை நான் என்னிடத்திலே ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் உங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு என்னோடு கூட தங்கத்தக்கதாய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறேன். இது புதிது. வானம் வெந்து போகும், பூமி உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களோ என்னுடைய 1000 ஆட்சியிலே நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக நான் உங்களை வைத்திருக்கிறேன். இது நமக்கு புதிது. இதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா? அதுதான் கேள்வி. Am I there to say that I am to receive the kingdom of God? Am I in the position to be so blessed one in the presence of the eyes of God? தேவனுடைய கண்ணுக்கு முன்பாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அந்த ராஜ்யத்திற்கு நான் தகுதி உள்ள பாத்திரமா? 1000 ஆண்டுகளுக்கு இந்த பூமியிலே அவரோடு கூட நான் வாழ்க்கையை நடத்த எனக்கு அதிகாரம் இருக்கின்றதா? நினைத்து பாருங்கள். உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது வாழ்க்கை? சுயநலம், சுயநலம், சுயநலம். நான் பெரியவன், பெருமை, எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியாத ஒரு மனம். நீர் என்ன சொல்வது, நான் என்ன செய்வது? நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வழி தெரியும், நான் படித்திருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன், எனக்கு வழிகள் அநேகம் உண்டு, எனக்கு உதவுகிறவர்கள் எத்தனையோ நண்பர்கள் உண்டு. ஆனால் தேவனுக்கு எங்கே இடம்? உன்னை உண்டாக்கியவர், உனக்கு ஜீவன் தந்தவர், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், என்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொன்னவர், அவரோடு உறவில் உண்டு ஒரு இடம் உண்டா? இரண்டு பேதுருவை பார்க்கிறோம் 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வழியாய் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள யாவையும் கிரிகைகளும் எரிந்து அழிந்து போகும். பாருங்கள், தேவ சமூகத்துக்கு நாம் ஒப்புரவான மனுஷனாக இல்லாமல் இருந்தால் வானம் மடமட என்று அகன்று போகுமா?
பூதங்கள் என்றால் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இவைகள், கடல், நீர் எல்லாம் சேர்ந்தது. அவைகள் எல்லாம் என்ன ஆகும் என்றால் எரிந்து உருகி போகுமா. மனுஷனும் எரிந்து அழிந்து போவானாம். ஆனால் நாம் எப்படி சொல்ல முடியும், நான் தேவ சமூகத்தை நாடி அங்கே இருக்கிறேன் என்று? ஆகையால் நம்மை நாமே நிதானித்து இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய வாழ்வை காணவும், நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், நாம் எல்லோரோடும் எல்லாருக்காகவும் தேவ மகிமைக்காகவும் வாழ்கின்றோமா? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா? எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த 24ஆம் ஆண்டிலே இந்த காணொலியிலே பார்க்கிற யாவரும் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி குறித்தும் சகோதரியை குறித்தும் ஏதாவது உதவி செய்யும் கரங்களாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ வகையிலே நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கலாம். புதிய ஆடைகள், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய வாழ்க்கை எல்லாம் அமைந்திருந்தாலும் இந்த இடத்துல நடக்கிற இந்த ஊழியத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து வராது போனாலும் வாழ்க்கைக்கு அவர்களுக்கு ஏதாவது சலுகை செய்கிறீர்களா? தேவன் உங்களை கேட்பார். அடியனை கொண்டு அவர்கள் வார்த்தை சொல்வது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் எனக்கு உதவி செய்கிறார்களோ இல்லை, அது பிரச்சனை இல்லை. நான் அவர்களை சந்தித்து அவளுக்கு ஆதரவு சொல்லுகிறேன், அது பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறேனா, அதுதான் தேவை. அந்த வாழ்க்கை எனக்கு இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட தகுதி உள்ளதுதான். சற்று சிந்தித்து பாருங்கள். பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது, பெருமையுள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். A beginning shall be a little thing, but the end will be of great achievement. Those who are not selfish and those who are not boasting themselves, but those who humble, they are the blessed person in eyes of the Lord. தேவ சமூகத்துக்கு பெருமை உள்ளவனாக இல்லாமலும் தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கிறவனுமாய் இருப்பதை என்னவென்றால் தேவனுக்கு உத்தமனாக இருப்பான். அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவே இந்த நாள். அதுதான் நமக்கு புதிய வாழ்க்கை, புதிய வானம், புதிய ஆண்டு. ஐயோ, சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், இதை செய்தேன், அதை செய்தேன், அவர்களுக்கு உதவினேன், இவர்களுக்கு உணவு அளித்தேன். அதெல்லாம் இரண்டாவது காரியம். முதலில் தேவனுக்கு இடம் உண்டா? அந்த இடத்திலே உன் கைக்கிரிகை உண்டா? அதுதான் புதிய காரியம். கடைசியாக நீதிமொழிகள் 28:20, Proverbs 28:20 படிந்து வರ್ತದೆ. ನಂಬಿಗಸ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣನಾಗುವನು, ಧನವಂತನಾಗಲು ಆತುರ ಪಡುವವನು ದಂಡನೆಯನ್ನು ಹೊಂದಿರುವನು. தமிழ்ல, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாய் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வாழ்க்கையிலே உண்மை, வார்த்தையிலே உண்மை, நடத்திலே உண்மை, செய்கையிலே உண்மை, சொல்வதிலே உண்மை, சிந்தனையிலே உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை. God is a truthful God. அப்படி இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதம், டோட்டல் பிளெஸிங். அதுல குறைவில்லை. இது பெரிய ஆசீர்வாதம். இது புதிய ஆண்டின் பெரிய ஆசீர்வாதம். நான் தேவனோடு இருக்கிறேன் என்பதற்கு ஒரு சாட்சி. ஆனால் அப்படி செய்யாதவர்களுக்கு என்ன வாழ்க்கை? நரகம். நரகம். ஏதேன் தோட்டத்திலே நடந்ததும் அதுதான். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் சாபம் வந்தது.
பூமி பழிக்கப்பட்டது. அந்த அருமையான தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் நம்மேல் இரக்கம் கொண்டு தன் சரீரத்தையும் நமக்காக விலை கொடுத்தார். அவர் பாவியாக மாறி நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றினார். இதுதான் புதிய ஆண்டின் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்குள்ளே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவ சிந்தையிலே செல்வோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நாம் அனைவரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நியூ டெஸ்டமென்ட், ஓல்டு டெஸ்டமென்ட் இரண்டிலும் நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த வார்த்தைகளை நமக்கு எவ்வளவு பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் சிந்தித்து மறுபடியும் வீட்டிற்கு செல்லும் பொழுது நீங்கள் வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய அந்த திருவசனத்தை வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் 2024ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் இன்றில் இருந்தாவது நாம் 2-3 நிமிடம் ஜெபிக்க வேண்டும். தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பங்களில் ஒன்றாகி நீங்கள் சேர்ந்து ஜெபித்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை என்றாலும் உங்களுக்கு டைம் எந்த டைம் இருக்கின்றதோ அந்த டைமில் நீங்கள் எங்கு கடந்து இருந்தாலும் எங்கு அமர்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி 2-3 நிமிடமாவது நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபித்து பயன்பெறுங்கள். இந்த பாடல்களை நான் பாடி உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பாடல்களின் மூலமாக நீங்கள் ஜெபியுங்கள். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும் என்று நாம் பாடுவோம். வானகரின்
ஜெபத்தின் வழியாக நாம் ஆராதித்து ஒவ்வொரு நாளும் எப்படி கர்த்தர் ஜெபித்தாரோ, பிதாவின் சித்தத்தின்படி கர்த்தர் ஜெபித்தார். மோசே எப்படி அவரை கூப்பிட்டாரோ, தானியேல் எப்படி ஜெபித்தாரோ, தாவீதை எப்படி பாடினாரோ, அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் பாடி இந்த நேரத்தை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஆண்டவரோடு ஜெபியுங்கள். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நாம் துதிக்க 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 பெருகுண்டு. ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நாம் துதிக்க 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 பெருகுண்டு. இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நாம் துதிக்க 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 பெருகுண்டு. ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நாம் துதிக்க 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 பெருகுண்டு. மோசேயோடு நாம் ஜெபித்து அவருடைய சமுத்திரத்தில் நாம் நடத்துவேன். எப்படி மோசே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து, மோசேயே உனக்கு சித்தமானால் இந்த கரையில் நடந்ததா என்று கூறினாலும், நமக்கு ஒவ்வொரு நாளும் மோசே போல ஜெபித்து அவருடைய சமுத்திரத்தில் நாம் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை கூப்பிடுவோம். மோசேயை போல ஜெபிக்கணும், சமுத்திரத்தில் நடக்கணும். மோசேயை போல ஜெபிக்கணும், சமுத்திரத்தில் நடக்கணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நாம் துதிக்க 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 பெருகுண்டு. ஜெபிக்க 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 ஜெயமுண்டு, நாம் துதிக்க 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 பெருகுண்டு. நாம் ஒவ்வொரு நாளும் தானியேல் போல நாம் ஜெபிக்க வேண்டும். சிங்க கெபியின் அந்த கர்ச்சிக்கும் சிங்கத்தின் வாயை மூடச் செய்தவர் கர்த்தர். அப்படியாக தானியேல் உள்ளத்திலிருந்து ஜெபித்தார். அந்த சிங்கத்தின் வாயை அவர் மூடினார். அப்படியாக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தானியேலை போல அல்லாமல் நம்மளால் முடிந்த 2-3 நிமிடமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தாவீதை போல பாடணும், தானியேல் போல ஜெபிக்கணும். தாவீதை போல பாடணும், தானியேல் போல ஜெபிக்கணும். ஜெபமே என் பேச்சாகணும்,
நாம் அனைவரும் இப்பொழுது நாம் உள்ளத்தினாலிருந்து காணிக்கை செலுத்துவோமாக. இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அத்தனை கசடுகளையும் கர்த்தரிடத்தில் சமர்ப்பியுங்கள். உங்கள் பாவங்களை அத்தனையும் கர்த்தரிடத்தில் சமர்ப்பியுங்கள். உள்ளத்தில் இருந்து நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவருடைய திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் அவர் இருக்கின்றார். அப்படியாக நாம் முழு மனதோடு அதை நாம் பெற்றுக் கொள்வோமாக. இப்பொழுது பாஸ்டர் பிலிப் அவர்கள் திருவிருந்தில் நமக்கு பகிர்ந்து வைப்பார். இயேசு கிறிஸ்து அவர் காட்டுக் கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே தன் சீடர்களோடு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களிடம் கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்றார். எல்லோரும் அப்படியாக பங்கு பெற்ற பின்பு திராட்சை ரசத்தின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதையும் அவரிடம் கொடுத்து, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் பாவிகளாய் இருக்கையில், உலகம் அக்கிரமங்களாய் நடக்கையில் அவர் அந்த பாவ நிவர்த்தி செய்ய சரீரத்தை அவர் அப்பமாக விற்கப்படுகிறதை குறித்து பேசினார். அதே போலவே தன் ரத்தம் சிந்தப்படுவதை குறித்து அவர் அந்த திராட்சை ரசத்தை கொண்டு ஊமையாக அதை சொன்னார். ஏன் இதை அவர் செய்தார்? சீடர்கள் நினைத்தார்கள், இவர் ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு பூமியில ராஜ்யத்தை கொடுப்பார் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ பரலோக ராஜ்யம் என்பதை உணரத்தக்கதாக அவர்கள் உணராமல் போனார்கள். ஆகையால் தான் இதை அவர் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். தினசரி இந்த மாதிரி பந்தியிலே பங்கு கொள்ளும் பொழுது நாம் அவருடைய மரணத்தை அறிவிக்கின்றோம், உயிர்த்தெழுதலை தெரிவிக்கின்றோம். ஆகையால் இதில் பங்கு பெற நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஒப்புக் கொடுத்தோம். உலகின் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது நீர் தெரிந்திருக்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் மறந்திருந்தாலும் நீர் மறக்காத தேவன். நாங்கள் தடுமாறி போயிருந்தாலும் நீர் சீர்படுத்தவர தேவன். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த பந்தியிலே நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படவும், அந்த ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன அந்த ஒப்புரவு மறுபடியுமாய் நீர் இணைக்கத்தக்கதாய் எங்கள் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இந்த பாத்திரத்தின் மூலமாகவும் இந்த அப்பம் பிட்டுதலின் மூலமாகவும் உம்மோடு எங்களை சேர்த்துக் கொள்ளும். எங்களுக்கான ஒரு புதிய பாதையை நீர் வழிவகுத்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதன் மூலம் நீர் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் சரீர குணநலத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பின் மகிமை நீர் காண செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் என்று மாறாரற்றுகிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் ஒரே குடும்பமாக இந்த பந்தியிலே பங்கு கொள்வோம். காணிக்கை பாடலாக பாடுவார்கள்.
ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் நன்றியோடு இந்த புத்தாண்டை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புதிய வருடத்தின் நாளில் நாம் நன்றியோடு துதித்து நாம் பாடுவோமாக. புதிய நாளில் நாம் நன்றி செல்வோம், மலரும் வாழ்வில் நாம் நன்மை செய்வோம். புதிய நாளில் நாம் நன்றி செல்வோம், மலரும் வாழ்வில் நாம் நன்மை செய்வோம். ஆனந்தம் இனி ஆனந்தம், எந்நாளும் இனி ஆனந்தம். ஆனந்தம் இனி ஆனந்தம், எந்நாளும் இனி ஆனந்தம். Happy happy new year, happy happy new year, happy happy new year, happy happy new year. இதுவரை செய்த செயல்களை நினைவில் இருந்திடுவோம். இந்நாள் முதலாய் காத்தவர்க்கு நன்றி கூறிடுவோம். பலவைகளெல்லாம் கடந்திட புதுமை இறையட்டுமே. பரமனின் பிறப்பு நமக்கெல்லாம் புனிதம் தந்திடுவே.
இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் இந்த கடைசி நேரத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து முழுமையான அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் நாம் அவளோடு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளிலே வார்த்தை கொடுத்து சொல்லி உம்மை துதித்து பாடினோம், காணிக்கை செலுத்தினோம், திருப்பந்தியிலே கலந்து கொள்ள செய்தீர். கடைசியாக நன்றி பாடல் ஆண்டின் ஆசீர்வாத பாடலை பாடினார்கள். உம்முடைய இரக்கத்திற்கு எல்லையே இல்லை என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஜெபங்களை ஆசீர்வதியும். முடிவுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இது முடிவு அல்ல, ஒரு ஆரம்பமான நீர் காண செய்யும். தகப்பனே, நாங்கள் கேட்ட செய்திகளையும் கொடுத்த உள்ளங்களையும் மற்ற யாவரையும் இந்த நாளிலே புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு கிருபை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதிகள் நமக்கு உண்மைக்கே செலுத்துகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை என்றென்றும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, காணிக்கைக்காக கொடுத்த யாவரையும் ஆசீர்வதியும். இன்னும் அவர்களை 100 மடங்காக நீர் ஆண்டவரை பெருகச் செய்யும். இது புதிய ஆண்டும் அவர்களுக்கு புதிய பணப்பெருக்கத்தை ஆசீர்வதியும். என்றும் மாறாற்ற இயேசுவின் நாமத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு போதித்து வழிகாட்டி நம்மை நடத்துகிற ஆவியானவரின் அந்யோன்யம் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்தி செல்வோம். Praise the Lord. Happy New Year and a prosperity, blessed New Year. Let there be a good health and good prosperity in Jesus' name. Amen. Praise the Lord. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்தி இந்த நாளில் நாம் அனைவரும் புத்தாண்டின் தொடக்கத்தில் இந்த நன்னாளில் இன்றையிலிருந்து நாம் கர்த்தரோடு ஒன்றித்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் வழியாக நாம் அவரை ஒன்றித்து நாம் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் பாதையில் செல்லும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக சந்திப்பார். இப்பொழுது சிறிய கேக் ஒன்றை நாம் கட் பண்ணி இந்த 2024ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இந்த கேக்கு இனிமையாக இருக்கின்றதோ அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் இனிமையான அந்த வார்த்தைகளிலும் அந்த எண்ணங்களிலும் பார்வைகளிலும் சிந்தனைகளிலும் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளில் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலிருந்து ஒவ்வொருவரும் நாம் தூய்மையான மனதோடு வாழ்வோம். அப்படியாக இன்றையிலிருந்து நாம் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகும் இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டில் நாம் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கர்த்தரோடு நாம் ஒன்றித்து அவருடைய சமூகத்தில் நாம் வாழ ஒவ்வொரு நாளும் நாம் அவளோடு அவர் பாதையில் செல்வோம். May God bless you. Wish you happy New Year.